பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. அந்த தரிசனம் மாறவே மாறாது, மறையாது, நிச்சயமா நிறைவேறும். ஒருவேளை காலம் தாமதிக்கும். அப்படி தாமதித்தாலும் நீ நம்பி காத்திருந்தா அது நிச்சயமாய் வரும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆனா போனது எத்தனை பேரு? கிளம்பி போனது எத்தனை பேரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் அவருடைய மனைவி ஆகிய சாராளும் லோத்தும் தான் கிளம்பி போனாங்க. எனக்கு அன்பானவர்களே, அவர் போய்த்தான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்கிறத நினைச்சாலும், விசுவாச தகப்பன் தாயா இருந்தாலும் சில நேரங்களில் மனிதனுக்குள்ள அவிசுவாசம் வந்துடுது. அதனால்தான் சிலரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தோமாவை பார்த்து என்ன சொன்னார்? அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? ஒரு தகப்பன் தான் பிள்ளைய கூட்டிட்டு வந்தான் ஃபிட்ஸ் நோயினால. அவன்கிட்ட சொன்னாரு, இதை செய்ய என்னால முடியும்னு நீ விசுவாசிக்கிறையான்னு. 2 கண்ணுதிராக இயேசுவை தேடி மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமையுண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களான்னார். விசுவாசிக்கிறோன்னா அப்படியே அவர்களுக்கானது. இன்றைக்கு சொல்லுவேன், விசுவாசத்தோடு வந்த குடும்பம் தான். ஆனால் அவசரப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. உங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து எல்லாரும் அப்படி தேடி எடுத்துக்குவீங்களா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. அல்லேலூயா, கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பனே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பனே. கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா, கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீ. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீ. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய். நல்ல கவனிங்க, இந்த மனைவிகளாலேயும் பிரச்சனை உண்டு. ஆதாமுக்கு பெரிய சாபம் வந்தது காரணம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகம் அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. எதுக்கு செவி கொடுக்கணும், எதுக்கு செவி கொடுக்க கூடாதுன்னு நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். எதை சொன்னாலும் சரி, சிலர் பார்த்தீங்கன்னா மனைவி சொல்லிட்டா போதும், அது என்னன்னாலும் சரி, அப்படியே நின்றக்கூடாது. மனைவிங்கிறவர் புத்தியுள்ள ஸ்திரியாகவும் இருக்கணும். மனைவி சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு செஞ்சிடக்கூடாது. அதையும் நம்ம என்ன செய்யணும்? படிச்சிருக்கோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு என்று வள்ளுவர் சொன்னார். யார் சொன்ன கேட்டாலும் சரி, அதனுடைய மெய்ப்பொருள் என்ன, உண்மை என்ன ஆராயணும். இப்படிதான் ஒரு கிராமத்தில் பனையேரியோட ஒய்ஃபு, இந்த அம்மா பேங்க் ஆஃபீஸரோட ஒய்ஃபு. ஒரு நாள் 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த பனையேறவருடைய ஒய்ஃபுக்கும் இந்த பேங்க் ஆஃபீஸரோட ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துருச்சு. சரி, பெண்களுடைய சண்டை பெண்களுக்குள்ளே முடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாங்க, விட்டு போச்சு. அடுத்த நாள் அந்த அம்மா இந்த பேங்க் ஆஃபீஸர் மனைவி, நம்ம யார், நம்ம எவ்வளோ பெரிய ஆளுக்கோம், ஒரு பனையேற வீட்டுக்காரி அப்படி பேசுகிறா, நீ இதை கேட்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஏதோ பெண்கள் சண்டைமா விட்டுருன்னு சொல்லி பார்த்தார். ஆனால் அதுடா, என் மேலே உனக்கு அன்பு இல்லை, என் மேலே உனக்கு பாசம் இல்லை, நீ இல்லாட்டி கேட்டு கொடுக்க மாட்டியா, நான் சொல்கிறேன் என்னை இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறான்னு சொல்லி கத்த ஆரம்பித்தாங்க. சரி, ஒன்றா போனார். அவர் பனையேறிக்கிட்டு நின்னார். இங்கேருந்து கூட்டார், எப்பா சகாயம் என்ன, நான் வீட்டில் இல்லாத போது அவன் மனைவி வந்து இப்படிலாம் பேசுகிறாளாம்ல, அதை கேட்டு நீயும் கூட வந்து 1-2 நேரம் வார்த்தை சொல்கிறியாம்ல. அவர் சொன்னார், இப்போ போயிருங்க, மூடு சரியில்லை அப்படின்னா, நான் பனையேறி நிற்கிறேன், அப்புறம் வாங்க பேசுவேனார். நீ பனையேறினோன்னா நான் சொன்னால் போயிடணுமா? என் வீட்டுக்காரர் எவ்வளோ ராத்திரி முழுக்க கண்ணீர் ஒடிச்சா தெரியுமா, எவ்வளோ புலம்புனா தெரியுமா, அழுதா தெரியுமா. அவன் திரும்ப சொன்னான், அப்புறம் பேசுவோம், போயிருங்க, பனையை ஏறிக்கிட்டு இருக்கேன், போயிருங்கண்ணா. இறங்கி வந்தேன்னா இப்போ நல்லா இருக்காதுண்ணா. இறங்கி வந்தால் நீ என்ன பண்ணிடுவ. கடைசியில் பார்த்தா வந்தாங்க 2 பேரும் சண்டையிட்டா, இந்த பனையேறி கோபத்தில் கையில் வச்சுருந்த பாலசீவர் அருவாளால் அவனை வெட்டிவிட்டான். கடைசியில் அவர் போய் ஜெயிலில் இருக்க, இந்த அம்மா நிம்மதி இல்லாமல் ஆகிப்போனான். ஏன் சொல்கிறேன், மனைவிங்கிறது தேவன் தந்த வாழ்க்கை. என்ன சொல்லல,
தேவன் தந்த வாழ்வல்லவா, அதை தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த வாழ்வல்லவா, அதை தீமை என்று சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? தள்ளலாமா? அப்படியும் பேசலாமா? தேவன் தந்து வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த கணவன் அல்லவா, அது நாயை போல விரட்டலாமா? தேவன் தந்த கணவன் அல்லவா, அது நாயை போல விரட்டலாமா? அப்படி விரட்டலாமா? ஒதுக்கலாமா? ஒதுக்கி தள்ளலாமா? வெறுக்கலாமா? வெறுத்து தள்ளலாமா? ஒதுக்கலாமா? ஒதுக்கி தள்ளலாமா? தேவன் தந்து வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? மனைவியை தள்ளக்கூடாது, புருஷனும் வெறுக்கக்கூடாது. ஆனா மனைவியா இருக்கணும். அதனாலதான் லேமுவேலுக்கு தன் தாய் சொல்றா, என்ன சொல்றா? என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. ஒருவேளை அந்த தாய் பொருத்தனை பண்ணி அவளை பெற்றாலும் தெரியாது. பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. எவ்வளவு அழகா புத்தி சொல்லி கொடுக்கிறா. ரெபேக்காள் தான் தாய் புத்தி சொல்லி கொடுத்தா. எப்படி சொல்லி கொடுத்தா? உன் மேல ஒரு சவ ஏமால வரட்டும், ஒப்பனை ஏமாத்து சொல்லி கொடுத்தால. அதே போல நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு தாய் சொல்றா, அவன் பையன் சொன்னான். 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்க. மிக அழகான ஒரு எப்பிராயீம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். சரி, அவன் தன்னுடைய தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று. அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அதை எடுத்தவன் நான் தான். ஒண்ணு அடுத்த நிமிஷம் என்ன சொல்றா தெரியுமா? அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று. இப்படி பேசக்கூடாது. தப்பு தான். எடுக்கலாம், அம்மாட்ட இருக்க உரிமை இருக்கு. ஆனால் சொல்லிட்டு எடுக்கணும்ல. முதல்ல என்ன செஞ்சா? எவன் எடுத்தாலும் நாசமா போக உயிர் கத்திருப்பா. அதை எடுத்தவன் நான் தான். இந்த அந்த பணம் ஒன்று, என் மகனே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். எனக்கு அன்பானுடைய தாய்ங்கிறவ நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா நாம் அன்னைக்கு சொல்றோம், என்ன சொல்றோம்? மாதா பிதா குரு தெய்வம், அவர் மலரடி தின்னம் வணங்குதல் செய்வோம். மாதா பிதா குரு தெய்வம் ஓதாதிருப்பது தீது, நாம் ஒழுங்குடன் பள்ளிக்கு செல்வோம் தப்பாது. ஓதாதிருப்பது தீது, நாம் ஒழுங்குடன் பள்ளிக்கு செல்வோம் தப்பாது. ஓதி உணர்ந்தது போலே, ஓதி உணர்ந்தது போலே, நாம் உண்மையாய் உழைத்து உயர்வோம் பல்வேலே. மாதா பிதா குரு தெய்வம், அவர் மலரடி திலம் வணங்குதல் செய்வோம். மாதா பிதா குரு தெய்வம். காலையில் எழுந்ததும் படிப்பு,
பின்பு காலை கடனையும் உணவையும் முடித்து காலையில் எழுந்ததும் படிப்பு. பின்பு காலை கடனையும் உணவையும் முடித்து நூலை கையிலே எடுத்து பள்ளி நோக்கி நடந்து கற்பதே சிறப்பு. மாதா பிதா குரு தெய்வம் மலர் மலரடி திலம் திலம் வணங்குதல் செய்வோம். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் தொழுதிடல் வேண்டும், நம் தேசம் செழித்திட வேண்டும். தெய்வம் தொழுதிட வேண்டும், நம் தேசம் செழித்திட வேண்டும். கை தொழில் பழகிட வேண்டும், மகாத்மா காந்தியின் சொல்படி நடத்திட வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம். மாதா பிதா குரு தெய்வம். ஐயா, மனைவிங்கிறவ அவசரப்படக்கூடாது. மனைவியினுடைய வார்த்தைக்கு ஆதாம் என்ன செய்தான்? செவி கொடுத்தான். என்ன செவி கொடுத்தான்? ஆண்டவர் சொல்லியிருந்தார், எப்பா எல்லாத்தையும் சாப்பிடலாம், இதை ஒன்றை மட்டும் என்ன செய்யாத, தொடாத. 2 பேரையும் வச்சு தான் சொன்னார். ஆனால் மறுநாள் சொன்னான், இந்தா அவள் சாப்பிட்டு புருஷனுக்கு கொண்டா, எதை தொடக்கூடாதுனாலும் அதை தொட்டு கொண்டா. உடனே இவனாவது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எங்கே தொட்டை, இது வரைக்கும் நான் இப்படி சாப்பிட்டதில்லை கேட்டானா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் வாயை திறக்கிறான், போயிடுறான் அவசக்க. அதனால தான் சொன்னார், உன் மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து. ஆதியாகமம் 3:17 ஆதாம்கிட்ட சொல்றாரு. கர்த்தர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்பா அப்பா அப்பா, நம்மளால ஒரு சாபம் வரணுமா? பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நல்ல கவனிங்க, கேரண்டி எவ்வளோ நாள் கொடுக்குறாரு? நீ உயிரோடு இருக்கும் நாள் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசி. எவ்வளோ வேலை செஞ்சாலும் அப்பா என்ன வேலை அப்படின்னு தான் வந்து உட்காந்து சாப்பிடும். எனக்கு அன்பானுடைய எந்த காரியத்தில் மனைவி சொல்ல கேட்கணும், எந்த காரியத்தில் கேட்கக்கூடாதுன்னு தெரியணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு புத்தியை கொடுத்துருக்காரு. இந்த மனைவி சொல்கிறா, இப்போ வந்திருக்க சப்ஜெக்ட்டுக்கு ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வாங்க. ஆபிராமின் மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ என்ன செய்வ, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கே, ஆனால் பிள்ளை இல்லாது இருந்துச்சு. வாசிங்க, பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் இருந்தாள். அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். இன்னைக்கு அப்படிதான் அவசரப்பட்டு ஏதோ நினைச்சிடுறீங்க. எப்பவும் கர்ப்பத்தை திறக்க முடியும். அந்நாள் ஒரே ஒரு பிள்ளைக்காகத்தான் போய் ஜெபம் பண்ணான். ஆனால் அவள் எத்தனை பிள்ளை பெற்றா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். அது மட்டுமல்ல, ஒருத்தன் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அப்ப மொத்தம் எத்தனை பிள்ளை? 6 பிள்ளை. 1 கேட்டா 6 கொடுக்கிற தெய்வம் கைவிட்டுருவாரா? ஏன்னா பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோன்னு வேதம் சொல்லுது. நிச்சயமாக கைவிடுறதில்லை. ஆனால் நம்ம விசுவாசம் எங்கே போயிடுது? அற்ப விசுவாசி யாரை பார்த்தான்னு சொல்லியிருக்கணும்? நம்மளை பார்த்து, சாராயை பார்த்து கூட சொல்லியிருக்கணும். அதுதான்
பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும். இதுதான் தப்பா பாதை காட்டிட்டான். என் அடிமை பெண்ணோடு சேரும். ஒருவேளை அவளால் வீடு கட்டப்படும். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். தப்பாய் போச்சு. செவி கொடுத்தா இதே கர்ப்பவதி ஆகி இருந்தா அவளுக்கு உள்ள வந்தோடனே சாராயை அற்பமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒண்டை வந்த பிராடி ஊர் பிராடியை வரடிச்சுனாங்க. ஏன்னா வந்து இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாயக்கணும், இவளுக்கு கொடுத்தாச்சு. இப்போ அவள் கேள்வி பண்ணுறா, உடனே இந்த வாரம் கர்த்தர் உமக்கு எனக்கு நடுநிற்பாராக, நீர் செஞ்ச அநியாயம் எனக்கு இந்த அடிமைப்பட்ட துரத்தி விட்டான். அந்த ஆகார் ஓடிப்போய் வனாந்தரத்தில் அலைந்த போது ஆதியாகமம் 16:10-11 வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். தான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு போய் சத்தமிட்டு அழுதவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வழியை திறந்தார், திறந்தார். ஊற்று தண்ணீரே எந்த தேவ அபியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ அபியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களில் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களில் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரை, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரை, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நல்ல கவனிங்க. இதே போல சிம்சோனுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நியாயாதிபதிகளில் போய் பெலிஸ்தியரை யுத்தம் பண்ணிட்டு கடைசியில் தாகம், ஒரு தண்ணீர் இல்லை. அப்போ புலம்புனா, இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர் மத்தியில்
நியாயாதிபதிகள் 15:18. 15-18. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அங்கிருந்து தண்ணி வந்துச்சு, அதை குடித்தான், அவனுக்குள் ஜீவன் வந்தது. மறந்துடாதீங்க எனக்கு அன்பானுளே, அநேக நேரங்கள்ல கர்த்தர் ஆகார் அலைந்து தெரிந்த போது அவளை தேற்றி பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தவர். இன்றைக்கு ஒருவேளை உன்னை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ தனித்து பிள்ளையை வைத்துக்கொண்டு அலைந்து திரிந்திருக்கலாம், மனம் வெதும்பி இருக்கலாம். உனக்கும் ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா நிச்சயமாக முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, சந்தோஷம். கேட்குறதோடு விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கியா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும்? ஒவ்வொரு நாளும் அதற்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டும் இல்லை, எங்கள் ஆலயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. கூட்டிகிட்டு வர்றதுக்கே வேன் வாடகைக்கே மாதம் 5000 ரூபா. அநேக காரியம் உண்டு. நீங்கள் வந்து கேட்பீங்கன்னா சொல்லுவேன். நாங்கள் உதவி பண்ணணும். எப்படியா? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது. ஜிபே வழியாக தொடர்பு கொள்ளலாம், ஃபோன்பே வழியாக தொடர்பு கொள்ளலாம். போஸ்டல் வழியாக அனுப்புகிறவங்களுக்கு போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உண்டு. 36 35 38 89 63. இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொண்டு சொல்லலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் தான் விளங்கும். ஒருவேளை தாமதிக்கலாம், தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இந்த நம்பிக்கையை வைக்கிறேன். யார் யாருக்கு என்ன தரிசனங்களை கொடுத்தீரோ அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி காத்திருக்கிற மக்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தினால் இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளாய் தாங்கி வருகிற மக்கள், தங்கள் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்கள், புதிதாக கல்வி ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்க போகிறாய் என் மக, ஐயோ நான் எப்படி கொண்டு சேர்க்க போறேன் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117,
மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.